அன்பார்ந்த மதுரை பத்திரிகையாளர் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று மக்கள் கண்காணிப்பம் சார்பாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வாழ்த்துவதற்கும் வரவேற்பதற்கும், அவர் ஜனநாயக நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், சமூக நீதியை தலை தூக்கி செயல்பட வேண்டும், சட்டத்தின் ஆட்சியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பத்திரிகையாளர் கூட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனித உரிமைகள் பிரச்சனை சம்பந்தமாக பேசுவது கிடையாது. ஒரு அரசு சாரா அமைப்பின் என்ற முறையில் ஆட்சியை வரவேற்பது, முதலமைச்சரை வாழ்த்துவது, ஆனால் பொதுமக்களுக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மனித உரிமை அரங்கில், குறிப்பாக காவல்துறை மரணங்களில் இறந்தவர்கள் சார்ந்து அவர் எடுத்திருக்கக்கூடிய பணி, அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் முழுமையாக அறியாத அவருடைய மகத்தான ஒரு பணியை வெளிக்கொணர வேண்டும் என்ற நோக்கத்துடன் அடுத்த வாரம் 22ஆம் தேதி ஸ்டெர்லைட் போராட்டத்தின் விளைவாக உயிர் நீத்த 16 நபர்களுக்கு நீதியை வலியுறுத்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துடன் இந்த பத்திரிகையாளர் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே அதை ஒட்டிதான் நாங்கள் பேச போகிறோம். நாங்கள் அதை தாண்டி இந்த நேரத்தில் பேச தயாரில்லை. காரணம், இது ஒரு புதிய அரசு. ஆனால் இந்த புதிய அரசினுடைய ஏற்கனவே எடுத்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வை இந்த பத்திரிகையாளர் கூட்டத்தில் வலியுறுத்தி, மே 22ஆம் தேதியை ஒட்டி இந்த ஆட்சி அவர் ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவாதத்தின் அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி 3 கோரிக்கைகளை முன்வைக்க விரும்புகிறோம். இதுதான் இந்த பத்திரிகையாளர் கூட்டத்தினுடைய வரம்பு. அதற்குள் நாங்கள் இருக்க விரும்புகிறோம். ஆகவே அதை தாண்டி நாங்கள் போக விரும்பவில்லை. அதை தயவு கூர்ந்து நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். முதலாவதாக, ஜூலை மாதம், சென்ற ஜூலை மாதம் 14ஆம் தேதி, ஜூலை 14th 2025, நான் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பிரஸ் ஸ்டேட்மெண்ட்ல அதை ஒரு ஹிஸ்டாரிக் மைல்ஸ்டோன் என்று கூறியிருக்கிறேன். அதற்கு காரணம், இதுவரை எந்த அரசியல் கட்சியும் தேசிய ரீதியில் இது போன்ற ஒரு கூட்டத்தை நடத்தவில்லை. அந்த கூட்டத்தை நடத்தியவர்தான் இன்று நம்முடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதை பற்றி முதலில் பேச விரும்புகிறோம். அந்த கூட்டத்தில் மிக அமைதியாக, அந்த கூட்டத்தில் முழுமையாக பங்கேற்ற தோழர் ஆசீர்வாதம், எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் இங்கு அமர்ந்திருக்கிறார். ஆகவே நேரடியாக அந்த கூட்டத்தில் பங்கேற்ற திரு ஆசீர்வாதம் அவர்களை அந்த கூட்டம் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கிறேன். பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மக்கள் கண்காணிப்பகத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கறிஞர் ஹென்றி டிஃபைன் சார் சொன்னதுக்கு அடிப்படையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சந்திப்பை கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அன்று, ஜூலை 14ஆம் தேதி அன்று 14ஆம் தேதி அன்று இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு ஜோசப் விஜய் அவர்கள் 20 காவல் சித்திரவதையால் மரணமடைந்த 20 குடும்பத்தை சேர்ந்தவர்களை நேரடியாக தன்னுடைய தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய பனையூருக்கு வரவழைத்து சந்தித்தார். இது பெரிய அளவில் அங்கு நடந்த சந்திப்பு, அங்கு பேசப்பட்ட எந்த தகவலும் பெரிய அளவில் பத்திரிகைகளில், தொலைக்காட்சிகளில் அப்போது வெளியே வரவில்லை. அந்த அவருடைய அழைப்பின் பெயரில் நானும் அந்த நிகழ்வில் பங்கெடுத்தேன். ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக நாங்கள் இன்று வரை பார்க்கிறோம். எந்த அரசியல் கட்சி தலைவரும் காவல் சித்திரவதையால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை ஒரு சேர ஒரு இடத்தில் அழைத்து வைத்து அவர்களுடைய பிரச்சனையை கேட்டதாக, இல்லை அவங்களுடைய துயரங்களை அறிந்ததாக இதுவரை எந்த தலைவர்களும் செய்யாத ஒரு வேலையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செய்தார் என்பதை நாங்கள் அந்த சூழலில் அதை நாங்கள் வெளிப்படுத்தவில்லை. இன்று முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது குறித்து பேசுவது மக்கள் கண்காணிப்பகத்தின் ஒரு முக்கியமான ஒரு 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 பொறுப்பாக கருதி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அதை நாங்கள் பகிர்ந்து கொள்ள உள்ளோம்.
ஜூலை 14ஆம் தேதி அவர் அழைக்கும் பொழுது திமுக ஆட்சியில் 24 நபர்கள் காவல் விசாரணைக்கு சென்று அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். திருப்புவனம் அஜித்குமார் கொலைக்கு பின்பு தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகள் பல இயக்கங்கள் போராடிய பொழுது தமிழ்நாட்டில் அஜித்குமார் மரணத்தோடு 20 நபர்கள் இருந்த நிலையில் அந்த 20 குடும்பத்தையும் நேரடியாக அழைத்து பனையூருக்கு வரவழைத்து 20 குடும்பத்தையும் உட்கார்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக சந்தித்து அதனுடைய துயரங்களை, வலிகளை, வேதனைகளை கேட்டார். குறிப்பாக மணிகண்டன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூரில் விசாரணையின் போது அடித்து கொலை செய்யப்பட்ட கல்லூரி மாணவர் மணிகண்டனுடைய மரணம் குறித்து அவங்க அப்பாவிடம் கேட்கும் பொழுது அவங்க அப்பா கத்தி, அந்த அரங்கமே அதிரும் அளவுக்கு கத்தி அழுத போது அவரை கட்டி அணைத்தி அவரை ஆற்றுப்படுத்தி, அண்ணன் என்னென்ன செய்யறீங்க, ஏன்னா அழுகுறீங்க, என்னென்ன வேணும் உங்களுக்கு, நான் கூட இருக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மணிகனுடைய அப்பாவுக்கு சரியா காதும் வாயும் பேச முடியாத நிலையை அறிந்து இறுக்கி கட்டி பிடித்து அருகாமையில் சென்று ஆற்றுப்படுத்தினார். பிடிச்சி ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரம் அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த அரங்குல இன்று அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள் இருந்தாங்க. அந்த அரங்குல இன்று அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் இருந்தாங்க. இப்படி பலர் இன்று அமைச்சராக இருக்கக்கூடிய பலர் அந்த அரங்கத்தில் இருந்தாங்க. யாருமே விஜய் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவரை கட்டி அணைச்சு அவர் ஆற்றுப்படுத்தினாரு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு வளர்ந்து வரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு பிரபலமான ஒரு சினிமா நடிகர், ஒரு ஏழை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு சித்திரவதையால் பாதிக்கப்பட்ட ஒரு கதையை கேட்டு இப்படி இறுக்கி கட்டி பிடிச்சி அணைக்கிறாரே அப்படிங்கிறது எனக்கு வியப்பா இருந்தது. அதை நான் சாற்ற கூட பகிர்ந்து கொண்டேன். அதுக்கப்புறமா செங்கல்பட்டு அரசு கூர்நோக்கு இல்லத்தில் அடித்து கொலை செய்யப்பட்ட கோகுல்ஸ்ரீனுடைய சிறுவன் கோகுல்ஸ்ரீனுடைய கதையை கேட்ட உடனே முதல்வர் விஜய் அவர்கள் அழுதார். அதை நான் நேரடியா பார்த்தேன், அழுதார். அவரால் ஒண்ணுமே பேச முடியல, அவரால் எதையும் அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியல. ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, நான் இவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒரு மாதிரி விரக்தி ஆயிட்டார். இப்படியெல்லாமா அந்த சமூகத்தில் நடக்குது, விசாரணைக்கு போன குழந்தைகளையும் தமிழ்நாட்டில் போலீசார் அடித்து கொலை செய்யறாங்களே, விசாரணைக்கு போன முதியவர்களையும் அடித்து கொலை செய்யறாங்களே, விசாரணைக்கு போன சட்டக்கல்லூரி மாணவர்களையும் அடித்து கொலை செய்யறார்களே, இந்த தகவல் எல்லாம் என் வாழ்க்கையில புதுசா இருக்கு, என்ன நம்பி வந்திருக்கக்கூடிய இந்த குடும்பங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு விரக்தியாகி ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல போய் நாங்க எல்லாருமே சுத்தி உட்காந்துட்டார். அங்கிருந்த நிர்வாகிகள் யாருமே முதல்வரை அப்ப அணுக முடியல, பேச முடியல. என்னை கூப்பிட்டுதான் எனக்கு நல்லா இன்னும் நினைவு இருக்குது. ஆதவ அர்ஜுன் தான், தொடர் தயவு செய்து நீங்க போய் அவரோட பேசுங்கன்னு சொல்லி நான் தான் அவர் அருகாமையில் போய், உங்களை நம்பி வந்திருக்கிறாங்க, நீங்க தான் அவங்களை ஆற்றுப்படுத்தணுங்கிற கோரிக்கை வச்சும்போது அந்த ஒரு சில நொடிகள் தன்னை தயார்படுத்தி எழுந்து, கவலைப்படாதீங்க, நான்லாம் கூட இருக்கிறேன், உங்க தம்பி விஜய் கூட இருக்கிறேன், உங்க அண்ணன் விஜய் கூட இருக்கிறேன், நீங்க எப்போதுமே கவலைப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த குடும்பத்துக்கு கொடுத்தார். எங்களுக்கு அது வியப்பாகவும் ஆச்சரியமாக இருந்தது. பல அரசியல் கட்சி தலைவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கறாங்க, பேசுறாங்க, போராடுறாங்க. ஆனா ஒரு 20 குடும்பத்தை கூப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து அவருடைய கதையை கேட்ட முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தான். அதனாலதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஓராண்டுகள் கடந்து அதை மக்கள் கண்காணிப்பகம் பதிவு செய்கிறது. அப்படி காவல் சித்திரவதையால் மரணமடைந்த மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்னைக்கு காவல்துறையினுடைய அந்த அமைச்சரவைக்கு அவர்தான் பொறுப்பெடுத்துள்ளார். இனிமேல் தமிழ்நாட்டில் இப்போ திமுக ஆட்சியில் மட்டுமே காவல் நிலைய மரணங்கள் 28 காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்குது. அவர் ஆட்சியில் அவரு வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் சித்திரவதைக்கு எதிராக எப்படி குரல் கொடுத்தாரோ, சித்திரவதையால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை எப்படி வாரி அணைச்சாரோ, அதுபோல் வரக்கூடிய அவருடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய அவருடைய ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் இது போன்ற காவல் சித்திரவதைகள், இது போன்ற காவல் மரணங்கள் நடப்பதை தடுப்பதற்கான முன்முயற்சியை முதல் முயற்சியாக அவருடைய ஆட்சியில் முதல் முயற்சியாக எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் கண்காணிப்பகம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலியமாக எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம். அது மட்டுமல்ல, அன்று அவர் மேடையில் அடுத்த நாள் 15ஆம் தேதி தாவேகாவினுடைய முதல் ஆர்ப்பாட்டம், மாநில அளவில் நடந்த முதல் ஆர்ப்பாட்டம்
எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு ஆர்ப்பாட்டம். ஒரு அரசியல் கட்சி தொடங்கியவுடன் காவல் சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனித உரிமைகளுக்காக குரல் கொடுத்த முதல் கட்சி தமிழக வெற்றி கழகம். அதை நான் மிக பெருமையாக பதிவு செய்கிறேன். அப்படி வன்முறைக்கு எதிராக, மனித உரிமைகளுக்காக, காவல் சித்திரவதைக்கு எதிராக சென்னையில் நடத்திய ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒரு 50,000 பேர் குறையாமல் பங்கெடுத்த அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அன்று அனுமதி தரல. ஆனால் நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கி தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை கடைசி நேரத்தில் நடத்தினாங்க. முதல் நாள் அறிவிச்சு 2வது நாள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது 50,000 பேர் திரண்டார்கள். இது எதற்கெல்லாம் சொல்றேன்னா, ஒரு காவல் சித்திரவதைக்காக, ஒரு மனித உரிமைக்காக புதிதாக தொடங்கி ஓராண்டுகள் கடந்த நிலையில் இருந்த தமிழக வெற்றி கழகம் பாதிக்கப்பட்ட மக்களையெல்லாம் தன்னுடைய அலுவலகத்துக்கு வர வைத்து, ஏன் நேரடியாக அவங்கள மேடைக்கு வர சொல்லியிருக்கலாம், நேரடியாக அவங்க மேடையில் வச்சு பேசியிருக்கா இல்ல, முதல் நாள் அந்த கதைகளை, வழிகளை, சோகங்களை எல்லாம் கேட்டறிந்து அவர்களை தங்க வைத்து, தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்தவங்களை தங்க வைத்து, அடுத்த நாள் அந்த மேடையில ஏறி 4 நிமிடம் தான் பேசினார். அந்த 4 நிமிடம் பேசியது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப காவல் சித்திரவதையால் மரணமடைந்த அனைத்து குடும்பத்திற்கும் அஜித்குமாருக்கு கொடுத்தது போல், திருப்புவனம் அஜித்குமாருக்கு கொடுத்தது போல கொடுக்கணுங்கிற கோரிக்கையை வச்சாரு. அதே மாதிரி எல்லா குடும்பத்திற்கான வழக்கை வேகமா நடத்த வேண்டுங்கிற கோரிக்கையை வச்சாரு. அவரு இந்த மக்களுக்காக முன்னெடுத்த, காவல் சித்திரவதையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, மனித உரிமைக்காக முன்னெடுத்த அந்த கோரிக்கைகளை இந்த ஆட்சியில் அவர் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. நன்றி. தொடர்ந்து ஹென்றி சார் அவர்கள் தொடர்வாங்க. ஆசீர்வாதம் அவர்கள் சுமார் 10 மாதத்திற்கு முன்பு நடந்த மக்களுக்கு தெரியாத ஒரு நிகழ்வை எடுத்து கூறியிருக்கிறார். அந்த நிகழ்வில் மிக முக்கியமானது என்னவென்றால், பாதிக்கப்பட்டவருடைய நம்பிக்கையை இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் பெற்றார் என்பதை நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். கோரிக்கைக்குள் அவர் இறங்கியதன் காரணமாக அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய கோரிக்கைகளை முதலில் நான் பேச விரும்புகிறேன். பேசும்பொழுது மதுரையில் நாம் மறந்துவிட வேண்டாம். இன்று மதுரை சிறையில் சாத்தாங்குளத்தினுடைய 9 தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள் சிறையில் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். SS காலனி வன்முறையில் சென்ற ஆட்சியில் மிக முக்கியமான பங்களித்த காவல்துறை அதிகாரிகள் மதுரையில் பொறுப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்பட்ட ஒரு வன்முறை மறந்துவிட வேண்டாம். அவர்கள் தண்டிக்கப்பட்ட நால்வரும் மதுரை சிறையில் இருக்கிறார்கள். அஜித்குமார் வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய 6 நபர்கள் சிறையில் இருக்கிறார்கள். இந்த பின்னணியில் தான் இப்போ விஜய் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்ற 10 மாதங்களுக்கு முன்பு எடுத்து வைத்த கோரிக்கைகளை முழுமையாக முன்னில் வைக்க விரும்புகிறேன். ஒன்று, நாங்கள் கேட்பது, அதை ஞாபகப்படுத்தி அவரிடம் கேட்பது, நீங்கள் தயவு செய்து இதுபோன்ற காவல் மரணங்களில் இறந்தவர்கள் வழக்கில் விசேஷ நீதிமன்றங்களை நியமனம் செய்து, தேவைப்பட்டால் எங்க விசாரணை முறையாக செல்லவில்லையோ அங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ஸ், விசேஷ புலனாய்வு குழுக்களை உருவாக்கி, நாங்கள் சிபிஐ சிபிசிஐடி எல்லாம் சொல்லல, SIT-ஐ குறிப்பிடுகிறோம், நியமனம் செய்து அவர்களுக்கு விசாரணைகளை அங்கே கொண்டு செல்ல வேண்டும். இதெல்லாம் குறிப்பாக இந்த சென்ற ஆட்சியில் நடந்த மரணங்கள் சார்ந்து வலியுறுத்த விரும்புகிறோம். இரண்டாவதாக, யாருக்கெல்லாம் காம்பன்சேஷன் இன்னும் கொடுக்கப்படவில்லையோ அவர்களுக்கு முழுமையான காம்பன்சேஷன் கொடுப்பதற்கு அஜித்குமார் வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்ச் என்ன ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணி அவருக்கு 32,500 ரூபாய், 32,50,000 ரூபாய் நஷ்டஈடு கொடுத்தார்களோ அதே ஸ்டாண்டர்ட், அதையும் நிலமும் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு பணியும் கொடுத்தார்களோ அதே ஸ்டாண்டர்ட் படி இந்த ஆட்சியில் அவர்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும். இதெல்லாம் அவர் 10 மாதங்களுக்கு முன்பு கொடுத்த உத்தரவாதங்கள் என்பதை ஞாபகப்படுத்துகிறோம். மூன்றாவதாக, ஏற்கனவே SC/SC சட்டத்தில் இருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் வேகமாக விசாரணைக்கு கொண்டு சென்று, எந்த வழக்குகள் முழுமையாக விசாரணை நடத்தாமல் கொண்டு செல்லப்பட்டிருக்கோ அது SC/SC வழக்கில் கொண்டு சென்று SC/SC சட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும், காம்பன்சேஷன், பென்ஷன் போன்றவர்கள் அவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டு, இறுதியாக இந்த கோரிக்கையில் தமிழகத்தில் இதுவரை தேசிய ரீதியில் சித்திரவதை தடுப்பதற்கு ஒரு சட்டம் இல்லாத பட்சத்தில் தமிழகத்தில் இவருடைய ஆட்சியில் கண்டிப்பாக சித்திரவதையை தடுப்பதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறோம். இது முதல் பாகம்.
இரண்டாவது பாகம் மே 22ஆம் தேதியை ஒட்டி உங்கள் அனைவருக்கும் தெரியும். மே 22ஆம் தேதி என்பது அடுத்த வாரம் ஸ்டெர்லைட் இறப்புகள் 16 இறப்புகள். நான் மறுபடியும் வலியுறுத்தி கூறுகிறேன், 13 என்று பலர் கூறுகிறார்கள். முழுமையான இறப்புகள் என்பது 16. அந்த 16 இறப்புகள் நடந்து 8 ஆண்டுகள் அனுசரிக்கக்கூடிய தினம். அந்த 8 ஆண்டுகள் அனுசரிக்கக்கூடிய தினத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரொம்ப அக்கறை உள்ளவராக, நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்களாக நடந்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்து 22ஆம் தேதி நீங்கள் அறிவிக்க வேண்டிய கோரிக்கைகளை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். மறந்து விடாதீர்கள், இது நடந்த சம்பவம் அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கலாம். அருணா ஜெகதீசன் நீதியரசருடைய அறிக்கை, தற்காலிக அறிக்கை 2021ஆம் ஆண்டு மே மாதம் வந்தது என்று உங்களுக்கு தெரியும். அந்த மே மாதம் வந்த அந்த இன்டர்ம் ரிப்போர்ட்ல சிலர் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இறுதி அறிக்கை 22ஆம் ஆண்டு தான் முழுமையான இறுதி அறிக்கை கொண்டு வரப்பட்டது. அந்த இறுதி அறிக்கையில் கூறியிருக்கக்கூடிய நஷ்டஈடு 50 லட்சம் ரூபாய். இறந்த குடும்பங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் 20, திமுக ஆட்சியில் 20, பாக்கி 10 லட்சம் ரூபாய் இன்னும் அருணா ஜெகதீசன் கமிஷனுடைய அறிக்கையின்படி கொடுக்கப்படவில்லை. ஆகவே இந்த அருணா ஜெகதீசன் கமிஷன் அறிக்கை தமிழக சட்டசபையில் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்ற காரணத்தினால் பாக்கி இருக்கக்கூடிய அந்த 10 லட்சம் ரூபாய், அதற்கு மேலும் அந்த இறந்த குடும்பங்களுக்கு கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் மே 22ஆம் தேதி அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மிக தாழ்மையுடன் வலியுறுத்தி, பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக வலியுறுத்தி, காயப்பட்டிருக்கக்கூடியவர்கள் உடனடியாக அவர்களுக்கும் ஒரு நஷ்டஈடை இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூற விரும்புகிறோம். இரண்டாவதாக, இது திமுக ஆட்சி 2019ஆம் ஆண்டு தேர்தலில், 2021ஆம் ஆண்டு தேர்தலில், 2024ஆம் ஆண்டு தேர்தலில், இந்த 3 தேர்தல்களிலும் நாங்கள் கண்டிப்பாக குற்றவாளிகளாக கருதப்படுபவர்களை நாங்கள் குற்றவியல் நடவடிக்கை எடுப்போம் என்ற உத்தரவாதத்தை கொடுத்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே அதை பின்னணியாக வைத்து இரண்டாவதாக நஷ்டஈடுகள் மட்டும் கிடையாது, கண்டிப்பாக பாதிப்புக்கு காரணமாக இருந்த நேம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் உடைய விரிவான அறிக்கையில் 21 IAS IPS அதிகாரிகளை குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். 21 பேர், அதுல 3 தாசில்தார்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய துறை ரீதியான நடவடிக்கை கடந்த 6 ஆண்டுகளாக இன்னும் நிலுவையில் இருக்கு. ஒரு அதிகாரியை டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும்னா அதை தொடர மாட்டார்கள். அதை தொடராமல் சென்ற அவருடைய ஆட்சி காலத்தை முடித்து விட்டார்கள். ஆகவே அவர் துவக்கிய இந்த டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து வைக்க வேண்டும் என்று இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சர், காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவரிடம் மிக பொறுப்புடன் கேட்க விரும்புகிறோம். மூன்றாவதாக, ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற 21 நபர்கள் சார்ந்த விசாரணை, ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை நீங்கள் நியமனம் செய்து நீதிமன்றத்தில் அதை சால்வ் பண்ண வேண்டியது உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய ஆட்சி செய்ய வேண்டிய பொறுப்பு. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு முறையாக ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் கமிஷன் என்கொயரியில வந்திருக்கக்கூடிய சாட்சியங்களை அடிப்படையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இன்வெஸ்டிகேட் பண்ணி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து கைது செய்ய தேவைப்பட்டால் அவர்களை கைது செய்து உடனடியாக குற்றவியல் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுகிறோம். காரணம், அந்த 21 நபர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய இருவர்கள் ஓய்வு பெற்று விட்டார்கள் என்று வருத்தத்துடன் நான் கூறுகிறேன். அந்த ஓய்வு விட்டது சென்ற ஆட்சியில் பொறுப்பாக இருந்த சில காவல்துறை அதிகாரிகள் என்பதை குறிப்பிட்டு நாங்கள் சுட்டிக்காட்டி குறிப்பிட விரும்புகிறோம். ஆகவே அந்த போக்கு தொடரக்கூடாது என்றால் மே 22ஆம் தேதி அதையும் மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்ற இரண்டாவது கோரிக்கையும், மூன்றாவது, எந்த காவல்துறை அதிகாரிக்கு எதிராக வழக்கு தொடரப்படாத அந்த பின்னணியில் 100 பேருக்கு எதிராக, போராட்டத்தில் ஈடுபட்ட 100 பேருக்கு எதிராக மதுரை CJM கோர்ட்டில் கடந்த 4 ஆண்டுகளாக வழக்குக்கு அந்த 100 பேரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். வழக்கறிஞரை வைத்து வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த 100 பேருக்கு எதிராக மதுரை சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கக்கூடிய வழக்கை கண்டிப்பாக ஒரு ஆணையின்படி இந்த அரசு வித்ரா செய்ய வேண்டும், அது தொடரக்கூடாது என்ற கோரிக்கையும் இந்த மே 22ஆம் தேதி அவர் அறிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூற விரும்புகிறோம். இந்த நடவடிக்கைகள்
மே 22ஆம் தேதி இந்த ஆட்சி எடுத்தால் ஜூலை மாதம் 14ஆம் தேதி அவர்கள் அந்த 20 குடும்பங்களை பார்த்து கொடுத்த அந்த உத்தரவாதங்கள், அந்த கிரியேட் பண்ண அந்த நம்பிக்கைகள், நான் கண்டிப்பாக உங்களுடன் பயணம் செய்ய தயார் என்று கூறிய வார்த்தைகளுக்கு உண்மையான அர்த்தம் கிடைக்கக்கூடியது இந்த அறிக்கையா, இந்த அறிவிப்பாக இருக்கும் என்ற காரணத்தினால் மிக மிக பொறுப்புடன் ஒரு அரசு சாரா அமைப்பு என்ற முறையில் அரசு சாரா அமைப்புகளுடைய குரல் இந்த ஆட்சியில் கேட்கப்படும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து பல அரசு சாரா அமைப்புகளுக்கு வாய்ப்பு அளித்து அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் ஜனநாயக ரீதியாக தொடர வேண்டும் என்று வாழ்த்தி நாங்கள் இந்த பத்திரிகையாளர் கூட்டத்தை முடித்துக் கொள்கிறோம். இது சார்ந்து விளக்கங்கள் எது தேவைப்பட்டால் அந்த விளக்கங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். சென்ற ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் சென்ற ஆட்சியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சரை தடுமாறி செல்வதற்கு காரணமாக இருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டை இந்த நேரத்தில் பதிலாக கூற விரும்புகிறேன். ஆகவே புதிதாக வந்திருக்கக்கூடியவர்கள் பழையவர் செய்த அந்த தவறுகளை இவர் செய்வதற்கு துணிய மாட்டார் என்ற காரணத்தினால்தான் கூறுகிறேன். ஆட்சியை நடத்துபவர்கள் அரசாங்கம், அதுக்கு ஏற்ற ஆலோசனைகளை பெறுவதற்காக அட்வைசர்ஸ், வெவ்வேறு துறை சார்ந்தவர்கள், அவர்கள் தேடி சரியானவர்களை தேடி ஆலோசனைகளை பெற்று ஆட்சியை நடத்த வேண்டும் என்ற காரணத்தினால் தான் இதை கூறுகிறேன். எந்த விதத்திலையும் ஆபீசர்ஸ் மேல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை போடுறது சரியாக இருக்காது. அது ஆட்சியின் மேல் தான் நாம் கேட்க வேண்டும். எந்த ஆட்சிக்கும் வரவேற்பு தெரிவிக்காத அனில் அவர் இந்த ஆட்சி ரொம்ப வரவேற்பு தெரிவிச்சிருக்கு. எல்லா தொழில் அதிபர்களும் எல்லா ஆட்சிகளையும் வரவேற்பார்கள். அது அவர்கள் தொழில் சார்ந்த கோரிக்கை. அதனால அவங்க வரவேற்க கூடாது என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது. அவர் வரவேற்றிருக்கிறார் என்றால் வரவேற்றுக் கொள்ளட்டும். ஆட்சியில் முடிவெடுக்கும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய தீர்ப்புகளின்படியும் உச்ச நீதிமன்றத்தினுடைய கட்டளைகள் படியும் சட்டத்தில் இருக்கக்கூடிய நெறிமுறைகளை படியும் ஆட்சியை நடத்த வேண்டிய பொறுப்பு ஆட்சிக்கு உண்டு. அந்த நிதானம் கண்டிப்பாக இந்த ஆட்சிக்கு இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். நான் முதல்ல சொன்னேன், ஜோசியக்காரர் சமாச்சாரத்தை இன்னொரு ஜோசியக்கார்ட்ட கேட்காதீங்க. நான் இந்த பத்திரிகையாளர் கூட்டத்தினுடைய வரம்பை நான் தெளிவுபடுத்தி விட்டேன். இந்த வரம்பை தாண்டி நானும் போக விரும்பவில்லை. நீங்கள் அதை மதிப்பீர்கள் என்ற காரணத்தினால்தான் முதலில் நான் கூறியிருந்தேன். அந்த ஜோசியக்காரராக இருப்பது மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு கருத்து வேறுபாடுகள் பல விஷயங்களில் இருக்கலாம். எங்களுடைய நோக்கம் என்று மே 22ஆம் தேதியை அவருடைய வாக்குறுதி ஒரு 10 மாதத்திற்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை வைத்துதான் வலியுறுத்தி கேட்கிறோம். தயவுசெய்து தப்பா நினைத்துக் கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக நேரடியாக சந்திப்பதற்கு நடவடிக்கைகள் எடுப்போம். அவர்கள் ஒரு செட்டில்டு கவர்மெண்ட் ஆன பிற்பாடு நாங்கள் அவரை அணுகுவதற்கு கண்டிப்பாக முயற்சிகள் எடுப்போம். சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நல்லது. நீங்க நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது படத்தை வைத்து நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்கவில்லை. நேரடியாக உங்கள் அனைவருக்கும் எனக்கும் தெரியாத ஒரு சம்பவத்தை நேரடியாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒருவரை உங்களுக்கு சாட்சியாக உங்கள் முன் நிறுத்தி நடந்ததை சொன்னேன். அது அவர் 3 மணி நேரம் நடந்தது, நடிப்பு கிடையாது. அந்த 3 மணி நேரம் ஒரு பயங்கரமான, இதுவரை சரித்திரபூர்வமாக இது போன்ற நிகழ்ச்சி நடக்காத ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வை பார்த்தோம். அந்த நிகழ்வில் இருந்துதான் நம்பிக்கை பெற்று அந்த 20 குடும்பங்கள் சென்றன. அந்த 20 குடும்பங்கள் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையின் பேரில் ஒரு ஆட்சியிடம் நாம் கோரிக்கை வைக்கிறோம். தவிர அவருடைய நடிப்பு, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய சாதனைகள் அதுக்குள்ளார போறதுக்கு எனக்கு கெப்பாசிட்டிஸ் கிடையாது. அதனால அதுக்குள்ள அவருடைய ரசிகன் கிடையாது நான். அதனால இவர் அந்த 14ஆம் தேதி செய்த நிகழ்வின் ரசிகன் நான். அது ஒரு மனித உரிமை பார்வையில் நான் அது கண்டிப்பாக அந்த நிகழ்வை ரசித்தவன் நான். அது ஒரு நிகழ்ச்சியாக மட்டும் போய்விடக்கூடாது. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு மாற வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் இந்த கூட்டத்தில் அந்த நிகழ்வை அவரே நேரடியாக சொல்வதற்கு வைத்தேன். காரணம், அவர்தான் அவருடன் பானா வடிவத்தில் அமர்ந்திருந்த அந்த 20 குடும்பங்களையும் 20 நிமிஷத்தில் முடிய வேண்டிய கூட்டத்தை 3 மணி நேரம் நின்று கேட்டு கண்ணீர் சிந்தி என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் இவரிடமே நான் இவர்களுக்கு எப்படி நம்பிக்கை கொடுப்பேன் என்றெல்லாம் ஆசிரியர் அவர் கேட்டிருக்கார். அப்போ அதிலிருந்து நான் நம்பிக்கை பெறுகிறேன். அந்த நம்பிக்கை உண்மையான நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் அதன் அடிப்படையில் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம்.
மாதிரி அதிகாரிகள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் நீங்க சந்திக்கும் போது வலியுறுத்துவீங்களா? நாங்க கண்டிப்பாக செய்வோம் நண்பர்களே. அதான் நான் சொன்னேன், நான் இப்போதைக்கு மே 22 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த கோரிக்கையை எடுத்து வைத்திருக்கிறோம். மூவ் பண்றாங்களான்னு பார்ப்போம். அதாவது ஒரு நம்ம எடுத்து எல்லா கோரிக்கையிலும் ஒரு சாக்கு பெட்டியில் போட்டு அவர் தலையில் இந்த நேரத்தில் ஒரு பெரிய பாரக்கல்லை கட்ட விரும்பவில்லை. அவர் 14ஆம் தேதி சென்ற ஆண்டு கொடுத்த உறுதிமொழியை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு கூட்டம் இந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் ஏற்படுத்திய நம்பிக்கையின் அடிப்படையில் 22ஆம் தேதி அடுத்த வாரம் வருவதன் காரணமாக இந்த 22ஆம் தேதி இந்த 16 குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை நீங்கள் செய்ய முயற்சித்தீர்கள் என்றால் நீங்கள் கேட்ட பல கேள்விகளுக்கு அதிலே பதில் அடங்கும். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களுக்கு நம்ம போவதற்கு முடியுமா முடியாதா, நீதிமன்றத்தில் தான் போய் முடிய வேண்டிய ஒரு தேவை இருக்கா என்று பார்க்கலாம். நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை வைத்து கேட்கிறோம். தேங்க்யூ.